இச்சபோர்ட்ஸின் மலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலை வந்து எல்லாருமே வந்து இப்போ இந்த பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே, சீசன் 8 அப்படின்னு எடுத்துட்டாலே, இப்போ எல்லாருமே எப்படி பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, லவ் கன்டென்ட் பண்ணுறதுக்கு தான் விஷால், என்டர்டெயின் மட்டும் தான் விஷால் பண்ண தெரியும். இந்த 2 விஷயத்த மட்டுமே வச்சு இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, அதை நான் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட வந்து அந்த ஒரு முடிவு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது என்ன முடிவு அப்படின்னா, இப்போ பணப்பொட்டி வெளியே வச்சாங்க அப்படின்னா, அந்த பணப்பொட்டிய நான் வந்து ஓடப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதில என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓடப்போறேன். ஓடி போய் அந்த பணப்பொட்டிய தொட்டுட்டு மட்டும் வரப்போறேன். அந்த பணப்பொட்டிய எடுக்க மாட்டேன். என்னால எடுக்க முடிஞ்சாலும் அப்படிங்கிற மாரி வந்து அவர் சொன்னத பார்க்க முடிஞ்சது. இது செம ஷாக்கிங்கா இருந்தது. ஒண்ணு ஓடி போய் எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் அவருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா, இப்போ அவரு அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, விஷால் இது மட்டும் தான் பண்ணுவான், இது மட்டும் தான் பண்ணுவான் அப்டின்னு இவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. விஷாலுக்கு இப்படி ஒரு சீரியஸான ஒரு சைடு இருக்கு. எனக்குள்ளேயும் ஒரு இந்த ஸ்பிரிட் இருக்கு அப்டிங்கிறத வந்து நான் காட்டணும் அப்டிங்கிறதுக்காக வந்து நான் இந்த விஷயத்த பண்ண போறேன் அப்டின்னு சொல்லும்போது, சத்யா வந்து சொல்றாரு, "அது எதுக்கு மச்சான் இப்படி பண்ற? ஓடுறேன்னா பொட்டி எடுத்துட்டு வந்துறேன். ஏன் வந்து இப்படி பண்ற?" அப்டின்னு கேட்கும்போது, "இல்ல மச்சான் நான் இவங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும். லவ் கன்டென்ட் என்டர்டெயினர் மட்டும் விஷால் கிடையாது. நான் அதுக்கும் மேல அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து விஷால் வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு முடிவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.